எல்லாருக்குமே ஒரு அழகான வீடு, அதை சுற்றின பச்சை பசேல்னு மரங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே போல தான் இங்கே கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப், அதாவது என்னோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக 2 அண்ணி இருக்காங்க. ஸோ அதில் 2வது அண்ணி வீட்டுக்கு போகிறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இந்தியா போகும்போது ஷூட் பண்ணேன். நான் வந்து செகண்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஃபஸ்ட் டைம் அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஎஸ் வந்துட்டேன். என்னால் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியல. ஸோ இந்த டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக என்னோடய பொண்ணுக்கு வந்து விசா இஷ்யூ இருந்தது. விசா எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த டைமிங்கில் ஹஸ்பண்ட் வந்து கனடா வந்துட்டாங்க ஒர்க்குக்காக. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 மந்த் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்தியாவில். ஸோ அப்போ தான் என்னோடய மச்சானோட பசங்க, எனக்கு வந்து 2 மச்சான் இருக்காங்க, அவங்களோட பசங்க, அப்புறம் என்னோடய பசங்க, என்னோடய அண்ணா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஒரு காரில் போனோம். இந்த மாதிரிலாம் இங்கே வந்து வர முடியாது. ஸோ அப்படியே போகிற வழியில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே என்ட்ரானோம். அங்கே பார்த்திங்கன்னா வெதர் ஹாட்டாக இருந்ததுக்கும் உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாருமே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? அதுவும் எப்பயாவது கிடைக்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் எனக்கு மெமரியாகவும் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி க்ரீனிஷ் எல்லாம் பார்த்துட்டு எல்லார் கூடவும் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு இந்தியா வரும்போது கிடைக்கும். ஸோ நாங்கள் எப்போல்லாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோமோ அப்போல்லாம் எனக்கு ஒரு ஸ்வீட்டான சூப்பரான மெமரியாக இருக்கும். எல்லாரையும் பார்க்குறது, அம்மா, அப்பா, அக்கா, சொந்த பந்தம் எல்லாரையும் இந்த டைமிங்கில் தான் மீட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் அண்ணியோட வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் அழகு பூச்செடின்னு இப்படி நிறைய வச்சுருக்காங்க. எங்களுக்கு சமைக்கிறதுக்காக கடையிலேருந்து மாமா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 வகையான மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு இதெல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாமரத்துலேருந்து தேங்காய் இது மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. இடமும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த ஊர்லேயே எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது இவங்க வீட்டை சுற்றி நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குது. அந்த காற்று, அந்த ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது. நான் ரொம்ப வருஷமாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். இங்கே கனடாவில் இருக்கும்போது நமக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ அதனால் எனக்கு ஃப்ரெஷ் ஏர் வாங்கணுன்னாவே நாங்கள் பார்க்கு அந்த மாதிரி போனால் தான் நாங்கள் க்ரீனிஷ் எல்லாம் பார்க்க முடியும். மேக்ஸிமம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செடி வைக்க ட்ரை பண்ணேன். பட் எங்கள் வீட்டில் அவ்வளோ இட வசதி கிடையாது. வீடு தான் பெருசாக இருக்குது. பட் செடி வைக்கிறதுக்கான இட வசதி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் பெருசாக வந்து இந்த மாதிரி மரம், செடி, கொடியெல்லாம் வைக்க முடியல. எனக்கு அது ஒரு ட்ரீமாகவே மாறிடுச்சு. மாமா வந்து ரொம்ப சூப்பராக அந்த மீனை வந்து அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மரம்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வருது. பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் என்ன பண்ணான்னா, முருங்கை மரம் வெட்டின உடனே அந்த அந்த காய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் கீரை டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்குள்ளே யாருக்கு வேணுமோ அந்த குச்சியை கொண்டு போய் நட்டு வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவனும் ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு நட்டு வச்சான். நட்டு வச்சுட்டு எவ்ரிடே அதை பிடுங்கி பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்டுட்ருப்பான். அம்மா இது ஏம்மா இன்னும் முளைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடுங்கியே அந்த மரம் செத்தே போச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஆக்சுவலாக பெரிய பையன்தான். இது வந்து மாதுளம்பழம். ஸோ இங்கே பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக மொட்டு காயின்னு நிறைய இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நேரம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து காலையில் போனோம், ஈவினிங் தான் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ என் கூட வந்த பசங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காற்று அந்த சைடு. எங்கள் மச்சானோட பசங்க எல்லாமே ஜாலியாக தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த அழகு பூச்செடி, இந்த இட்லி பூவா இது அந்த இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே அந்த வேலி சுற்றி வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க. இவங்களோட பக்கத்து வீடு, இந்த ஊரில் இருக்க எல்லார் வீட்லேயுமே மரங்கள் எல்லாமே இருக்குது. எல்லா மரங்களுமே நல்ல தண்ணி வசதியோட ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலே வந்து நல்லாயிருக்கும். இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. எதுக்காக இந்த செடியெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து எவ்ரிடே வேலைக்கு போய் ஆகணும், சாப்பாட்டுக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும்.
ஸோ அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஃபோன் இந்த மாதிரியெல்லாம் அதிக நேரம் பேசுகிறதுக்கான அலவுடு கிடையாது. லஞ்ச் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆனவங்கனால குழந்தைங்களும் எதுவும் இல்லை. ஸோ குக்கிங்கும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். க்ளீனிங்கும் அந்த மாதிரி ஒர்க்குமே ரொம்ப கம்மி. ஸோ மீதி இருக்கிற டைமை அவங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. இந்த மாதிரியே உங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டே இருந்திருக்கு. எவ்ரிடே அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஒர்க்கு அசதியில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஒய்ஃபு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன் மூடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு புலம்பி தீர்க்க ஒருத்தவங்க சோல்மேட் அந்த மாதிரி தேவை. இவங்களோட ஹஸ்பண்டோட சுச்சுவேஷன் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கும் அஸ் யூஷுவலாக டயர்டு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டுருந்தாங்க. ஸோ டே பை டே அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா சண்டைகளும் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுறது? நம்மளை வேறு வகையில் நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டோட சுச்சுவேஷனையும். ஸோ அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இது பெட்ரு. ஸோ சின்ன சின்னதாக நம்ம செடிகளை வைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்டனிங் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய விதமான பூக்கள், அதுக்கப்புறம் அதில் வர்ற காய்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிட்டே இருந்தது. ஹாப்பினஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன சேஞ்சுகளை கொண்டு வர்றது மூலமாக நம்மளோட லைஃப்பை செக்யூராகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். இங்கே நிறைய கலர்ஃபுல்லான பூக்கள்ஸ் இருக்குது. அதை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம், அதுக்கப்புறம் மாமரம். மாமரத்துலேயே வந்து 3 வகையான மாங்காய் இருக்குது. ஒன்று குண்டாக இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது, இன்னொன்று நீளமாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்கள் அண்ணி வீட்டில் இருக்குது. ஸோ பாத்ரூம் இருக்குது. அப்புறம் வீடு எல்லாமே இப்போ ரெனியூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தங்கச்சியோட மேரேஜ்க்காக சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன் மாங்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சி கிடக்குன்னு. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது எல்லாமே எங்களுக்கு மாங்காய் பிடுங்கிட்டு வரும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பிடுங்கிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மரத்தில் ஃபுல்லாகவே அவ்வளோ பச்சை பசேல் இருக்குது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஹாட்டு பயங்கரமாக வெயில் இருக்குது. ஆனால் இந்த மரங்கள்லாம் இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. அப்புறம் கருவேப்பிலெலாம் பார்த்திங்கன்னா இங்கே கனடாவில் நாங்கள் வந்து ஒரு கொத்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். இன்னும் யூஎஸில் பார்த்திங்கன்னா 2 கீத்து மட்டும் தான் இலை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கே $1 சார்ஜ் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட ₹70. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கருவேப்பிலை அது பாட்டில் வளர்ந்து கிடக்கு. ஸோ இது வெட்ட போயிட்டுருக்கு. இங்கே சொன்னாங்க எங்கள் அத்தை எல்லாத்தையும் வெட்டி போட்டாலும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாழை மரம், எனக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து மரங்களுமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ மாதுளம்பழம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, அதுக்கப்புறம் மாமரம் இருக்குது. மாங்காய்லாம் அப்பப்போ மீன் குழம்புலலாம் போட்டுப்பாங்க. அப்புறம் செம்பருத்தி பூ எல்லாமே ஒரு பேசிக்காக வீட்டில் நமக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்குது. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ண வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் என் தலையில் இருக்கிறது கூட அவங்க வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ தான். ஆக்சுவலாக இது சீசன் கிடையாது. பசங்கள்லாம் மரத்தில் ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அங்கங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அந்த சமயத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா சாப்பாடு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிச்சுது. மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, சாம்பார், அதுக்கப்புறம் காய் பொரியல், அப்பளம் அந்த மாதிரி தடபடலாம் அண்ணியும் அத்தையும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எழுப்பிட்டு நாங்களும் போய் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் காயெல்லாம் போட்டு பீன்ஸு கேரட் அதெல்லாம் போட்டு சாப்பாடு வச்சுருந்தாங்க. சவ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் வறுவல் இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. ரசமும் வச்சுருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் மீன் எல்லாமே நிறைய வச்சாங்க. அத்தை வந்து சாப்பிட பசங்களுக்கெல்லாம் அள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அதுவும் அந்த காற்றுக்கு அதுவும் நல்லா தூங்கிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் பசங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. வாஷ்ரூம் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து இந்த ஃப்ளார்ஸுக்கிட்டலாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் பசங்க விளாண்டுட்டு வரதா சொன்னாங்க. ஸோ அந்த மரங்கள்லாம் ஏறி அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் அந்த மாதிரியெல்லாம் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டாங்க.
ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன மல்லிகைப்பூ செடி. அவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்குது. அவங்க எவ்வளோ வெட்டி விட்டாலும் நிறைய வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த மரம். அதுக்கு மேலேயே பாருங்கள் மாங்காய்லாம் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் பேக்கிங் தான். இருக்கிற எல்லா மரத்துலேயும் இருக்கிற பழம், காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு, அப்புறம் பூ எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஹைட்டில் இருந்தது. லேடர் வச்சு தான் வந்து பறிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பறிக்க முடியுமோ அதையும் பறிச்சுட்டு, பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மரத்தில் விளாண்ட்டு வரணும். இவங்க யாருக்குமே வர்றதுக்கு விருப்பமே இல்லை. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ் ஏர் அங்கே கிடைக்குது பாருங்களேன். அப்படியே மரம்லாம் அப்படியே அசைஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். யாருக்குமே இங்கேருந்து கிளம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அவ்வளோதான் இந்த விளாகு. மரங்கள், செடி, கொடிகள்ங்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்மளோட சுவாசம் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும், நம்மளோட மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட அன்றாட தேவைகளுக்கும் நம்ம இந்த மரங்கள், செடி, கொடிகள்லேருந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் எல்லாருமே வந்து மரம், செடி, கொடிகளை வீட்டுகளில் முடிஞ்ச அளவு வச்சுக்கோங்க. நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சுவாசத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா மரங்களையுமே வச்சுக்கோங்க. முருங்கை மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முருங்கை மரம், கருவேப்பிலை, ஸோ இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.